Good morning, 4th standard students. Welcome back to the class. I hope you all are doing well. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நம்ம ENVT ரிவிஷன் பார்க்க போகிறோம். அந்த ரிவிஷனில் எஸ்பெஷலி என்ன பார்க்க போகிறோம்? நோட் எக்ஸசைஸ். நோட்டில் கொஷின் ஆன்சர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கொஷின் ஆன்சர்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 2 லெசனோட கொஷின் ஆன்சரை வந்து இந்த செஷனில் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ 2 லெசன்ஸோட கொஷின் ஆன்சர்ஸ் வந்து ரிவிஷன் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஸ்மால் ஜிகே இன்ஃபர்மேஷன். ஸோ இது பயப்படாதீங்க, இது உங்களுக்கு எக்ஸாமுக்கு வராது. இது ஜஸ்ட் உங்களுக்கு என்னது ஒரு ஜென்ரல் நாலேஜ் இன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம எல்லாருமே பேண்டமிக்கில் எல்லாருமே வீட்டில் தான் இருக்கோம். நம்மளால் நிறைய வெளியில் போக முடியாது, எதுவும் லேர்ன் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால தான் நாங்கள் மிஸ் எல்லாம் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு வந்து இது மாதிரி ஜென்ரல் நாலேஜ் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி உங்களுக்கு வந்து மாதிரி சென்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இது பார்க்கும்போது நீங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து வேர்ல்டில் எல்லா கார்னர்லேயும் என்ன நடக்குது, ஸோ என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணுன்றக்காக தான் நாங்கள் எல்லாமே என்ன பண்ணுறோம், இது மாதிரி ஜென்ரல் நாலேஜ் இன்ஃபர்மேஷன்ஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறோம். பயப்படாதீங்க, இது உங்களுக்கு எக்ஸாம் வராது. இது ஜஸ்ட் ஒரு ஜிகே இன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றக்காக மிஸ் ஒரு ஜஸ்ட்டு ஜிகே இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறேன். இது உங்களுக்கு எக்ஸாம் போர்ஷனில் கிடையாது, சரிங்களா? ஸோ இப்போ இது என்னன்னு பார்ப்போமா? இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்கு இல்லையா, அது என்னது? அது ஒரு கண்ட்ரியோட பிக்சர், ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தோட பிக்சர். ஸோ அந்த கண்ட்ரி என்ன கண்ட்ரி? அது பேர் ஃபின்லேண்ட். அது பேர் என்னது? ஃபின்லேண்ட். ஸோ கீழே பாருங்கள் கொடுத்துருக்காங்க, ஃபின்லேண்ட் நேம் த வேர்ல்ட்ஸ் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி ஃபார் த 4th டைம் இன் அ ரோ. ஸோ வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலே வந்து எந்த கண்ட்ரியில் இருக்க மக்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அது ஆவரேஜாக பார்ப்பாங்க. நிறையா மக்களை வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க, நிறையா ஃபீல்டு விசிட் போவாங்க. அப்புறம் அங்கே உள்ள நிறையா என்னென்ன மற்ற விஷயங்கள், அங்கே பொருளாதாரம் எப்படி இருக்குது, மக்கள் ஒருத்தர் எப்படி ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்களா, கைண்டாக இருக்காங்களா, ஸோ இது எல்லாம் செக் பண்ணுவாங்க. இது எல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த சர்வே எடுப்பாங்க, ரிசர்ச் பண்ணுவாங்க, சர்வே எடுப்பாங்க, அந்த வேல்யூஸ்லாம் எடுப்பாங்க, நிறைய இன்டர்வியூஸ் எடுப்பாங்க. அது ஃபுல்லாக ஒரு வருஷம் ஃபுல்லாக நடக்கும். ஸோ ஒரு வருஷம் ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் தான் எல்லா கண்ட்ரி கம்பேர் பண்ணிவிட்டு எந்த கண்ட்ரியில் இருக்க பீப்புள் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. ஸோ அது எந்த கண்ட்ரி ஹையஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணியிருக்கோ அவங்க தான் ஹாப்பியஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த பேர் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வருஷம் எந்த கண்ட்ரி வந்திருக்கான்? ஃபின்லேண்ட் அப்படின்ற ஒரு கண்ட்ரி தான் உலகத்திலே ரொம்ப ஹாப்பியான கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பேர் வாங்கியிருக்கு. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைமா மிஸ் அப்படின்னா கிடையாது. இது ஃபஸ்ட் டைம் கிடையாது, இது 4th டைமா. அதுவும் கண்டினியூஸாக கீழே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, 4th டைம் இன் அ ரோ. ஸோ கண்டினியூஸாக இது 4th டைம் ஃபின்லேண்ட் கண்ட்ரி வந்து உலகத்திலே ரொம்ப ஹாப்பியான ஒரு கண்ட்ரி, அங்கே இருக்க பீப்புள் எல்லாமே ஹாப்பியாக இருப்பாங்கன்னு சொல்லி பேர் வாங்கியிருக்கு. ஸோ வந்து எப்படி இந்த ஃபின்லேண்டில் மட்டும் வந்து ரொம்ப எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? அது எப்படி மிஸ் அவங்க மட்டும் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஸோ அங்கே அந்த கண்ட்ரி மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எப்போவுமே வந்து ரொம்ப கைண்டாக இருப்பாங்களாம், ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணிப்பாங்களாம். ஸோ அங்கே யாருக்காவது ப்ராப்ளம் அப்படின்னா அதை கண்டுக்காமல் போக மாட்டாங்க, அது மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. அங்கே வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் தேவை அப்படின்னா ஹெல்ப் பண்ணிப்பாங்களாம். ஸோ அதனால தான் வந்து ரொம்ப அவங்க ஹாப்பியஸ்ட் அப்படின்றாங்க. ஸோ வந்து டோட்டலாக எத்தனை கண்ட்ரீஸ் வந்து ரிசர்ச் பண்ணாங்க அப்படின்னா 149 கண்ட்ரீஸ்க்கு வந்து அவங்க காம்படிஷன். இது டோட்டலாக 149 கண்ட்ரீஸ் வந்து அவங்க ரிசர்ச் அந்த டேட்டா எடுத்திருக்காங்க. அந்த டேட்டா எடுத்ததில் வந்து ரொம்ப அதிகமாக ஹாப்பியாக இருக்கிறது இந்த பீப்புள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி அப்படின்னா, அங்கே வந்து அதான் சோஷியல் சப்போர்ட், அதாவது வந்து அந்த சேரிட்டி ஒர்க், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது கைண்டாக பேசுகிறது, அது ஒரு ஒற்றுமை இருக்கிறது, எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது. ஸோ இது மாதிரியெல்லாம் பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பர்சனல் ஃப்ரீடம், அதாவது ஒரு தனிப்பட்ட நபரோட சுதந்திரம். ஸோ வந்து ஒரு பர்சனுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலை அப்படின்னா அவங்க அதை பிடிக்கலைன்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் அந்த ஃப்ரீடம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் செய்வாங்க, மற்றவங்கள அஃபெக்ட் பண்ணாமல். ஸோ அதான் மெயின் பாயிண்ட்டே. நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நம்ம பண்ணலாம், பட் வந்து அதை வந்து மற்றவங்கள அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு பேர் தான் ஃப்ரீடம், சரிங்களா? நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணும்போது மற்றவங்க வேறு யாராவது ஹர்ட் ஆகிறாங்கன்னா அதுக்கு பேர் ஃப்ரீடம் கிடையாது. மற்றவங்கள ஹர்ட் பண்ணாமல், மற்றவங்களை யாரையும் பாதிக்காமல் நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணுறோன்னா ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி வந்து அங்கே உள்ள மக்களுக்கு வந்து பர்சனல் ஃப்ரீடம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள அந்த பொருளாதார நிலை வந்து ஈக்குவலாக இருக்கான். ஸோ வந்து அங்கே ரொம்ப புவர் பீப்புள், ரொம்ப ரிச் பீப்புள் அது மாதிரிலாம் கிடையாது. ஸோ எல்லாரோட ஸ்டேட்டஸ், அந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், அதாவது அந்த பொருளாதார நிலைன்னுவாங்க, எல்லாரோட கையில் மணி இருக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குமா.
ஒருத்தட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒருத்தட்ட மணியே இல்லை, பெக்கராக இருக்காங்க, அது மாதிரிலாம் அங்கே பார்க்க முடியாதான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே ஈக்குவலாக தான் இருப்பாங்க. அது ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது அப்படின்றாங்க. ரிச் பீப்புளுக்கும் புவர் பீப்புளுக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸ், அந்த மணி டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருக்காது, ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ எல்லார்ட்டையுமே மணி இருக்கும், யாருமே அங்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க புவராக இருக்காங்கன்ற மாதிரி அங்கே யாருமே இருக்க மாட்டாங்களாம். ஸோ வந்து அப்படி புவராக இருந்தாங்கனாலும் ஹெல்ப் பண்ணிடுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் கரப்ஷன், அதாவது வந்து ஊழல் அப்படின்வாங்க இல்லையா. ஸோ நிறையா அந்த லஞ்சம் கொடுக்கறதுலாம் சொல்லுவாங்க, நிறையா பிரைப் கொடுப்பாங்க, லஞ்சம் கொடுக்கறது. அப்புறம் வந்து யாருக்கு திறமை இல்லையோ அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க, லஞ்சம் வாங்கிட்டு திறமை உள்ளவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ திறமை இருக்கவங்க கஷ்டப்படுவாங்க. ஸோ அது மாதிரிலாம் இருக்கும். வேலை வந்து யாருக்கு தகுதியானவங்களுக்கு வேலை கொடுக்காம மற்றவங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரிலாம் கவர்மெண்ட்டில் வந்து ஊழல் அப்படின்வாங்க, அது கரப்ஷன் அப்படின்வாங்க. ஸோ அந்த கரப்ஷன் வந்து அங்கே கிடையாதான், ரொம்ப கம்மியாக. ஸோ வந்து அங்கே இல்லை, ஆல்மோஸ்ட் இல்லை அப்படின்றாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான கவர்மெண்ட்டாக, அந்த கவர்மெண்ட் எப்படி செயல்படுது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா ரொம்ப பர்ஃபெக்டாக செயல்படுதான். அங்கே அந்த கரப்ஷன், இந்த பிரைபரி எதுவுமே இல்லையா. அப்போ வந்து கண்டிப்பாக இது எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா அங்கே லா அண்ட் ஆர்டரும் கரெக்டாக இருக்கும் இல்லையா. அங்கே க்ரைமும் ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், கம்மியாக தான் நடக்கும். ஏன்னா வந்து அங்கே கரப்ஷன் கிடையாது அப்படின்னு சொன்னாவே என்னாகும், அப்போ வந்து யாரும் பிரைப் லஞ்சம் வாங்க மாட்டாங்க, யாரும் பார்ஷாலிட்டி பார்க்க மாட்டாங்க. அப்படி இருந்தால் என்னாகும், கண்டிப்பாக போலீஸ் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, ஜட்ஜஸ் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்போ யாருமே அங்கே க்ரைமும் நடக்காது இல்லையா, க்ரைமும் குறைஞ்சிரும், குற்றமும் குறைஞ்சிரும். ஸோ வந்து இப்போ குற்றமும் குறைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அங்கே எல்லாருமே வந்து ஹாப்பியாக தான் இருப்பாங்க இல்லையா. ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆயிரும், குற்றம் குறைஞ்சிருச்சு, கரப்ஷன் இல்லை அப்படின்னா என்னாகும், அங்கே இருக்க மக்கள்லாம் ஹாப்பியாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த ஃபின்லாண்டில் இருக்க மக்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ வந்து இந்த கண்ட்ரி வந்து ஃபஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ செகண்ட், தேர்ட், ஃபோர்த் யாருன்னு உங்களுக்கு கொஞ்சம் ஆவலாக இருக்குமே, அதுவும் இந்தியா எந்த பொசிஷனில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்களே, க்யூரியாசிட்டியோடு இருப்பீங்க. மிஸ் ஃபின்லாண்ட் ஃபஸ்ட்டு வந்துருச்சு, நம்ம இந்தியா எத்தனாவது ரேங்க் மிஸ் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா. ஸோ அதுக்காக தான் மிஸ் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா, டாப் 10 வேர்ல்ட்ஸ் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபின்லாண்ட், நெக்ஸ்ட் டென்மார்க், தேர்ட் ஸ்விட்சர்லாண்ட், ஃபோர்த் ஐஸ்லாண்ட், ஃபிஃப்த் நெதர்லாண்ட், 6 நார்வே, 7 ஸ்வீடன், 8 லக்சம்பர்க், 9 நியூசிலாண்ட், 10 ஆஸ்ட்ரியா. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு குறிப்பு மாதிரி, இந்தியா ரேங்க்ஸ் 139 அவுட் ஆஃப் 149 கண்ட்ரீஸ். அப்போ இந்தியா வந்து பாருங்கள் எவ்வளோ பின்தங்கி இருக்குது. ஃபின்லாண்ட் வந்து நம்பர் 1ல் இருக்குது, இந்தியா எங்கே இருக்கான், மொத்தம் கண்ட்ரீஸே எவ்வளோ தான் எடுத்திருக்காங்க, 149 கண்ட்ரீஸில் தான் இந்த காம்படிஷனே. அதில் வந்து 139 ரேங்காக இந்தியா. அப்போ வந்து 10 ரேங்க் தான் முன்னாடி இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம இந்தியா மக்கள் வந்து ஹாப்பியாக இல்லை அப்படின்றாங்க. அப்போ வந்து ரொம்ப புவர் பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப புவர் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா வந்து 100 தாண்டிடுச்சு ரேங்க்கில், அட்லீஸ்ட் ஒரு 100க்குள்ளே வந்தாவது நம்மளுக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருந்திருக்கும் இல்லையா. பட் வந்து இந்தியா ரேங்க் எங்கே இருக்கான், 100க்கு மேலே இருக்குது. 149 கண்ட்ரீஸ்னால் 139 ரேங்க்னால் எவ்வளோ கம்மி பார்த்தீங்களா. அப்போ வந்து ரொம்ப அன்ஹாப்பியாக இருக்கும் நம்ம எல்லோரும். நம்மளுக்கு பர்சனல் ஃப்ரீடம் கிடையாது, கரப்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, க்ரைம் நிறையா நடக்குது. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணணும், இது எல்லாமே நம்ம சரி பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், கவர்மெண்ட் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணணும், பிரைப் வாங்கக்கூடாது, பார்ஷாலிட்டி பண்ணக்கூடாது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ மிஸ் உங்களுக்கு இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் யார் கையில் இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ சில்ட்ரனாக இருக்க உங்கள் கையில் தான் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் இருக்குது, நம்ம ஃப்யூச்சர் சொசைட்டியே இருக்குது. ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்தியா வந்து 139 ரேங்க்கில் இருக்கான். இதை நீங்கள் எங்கே கொண்டு வரணும், நீங்கள் வந்து நம்ம இந்தியாவை ஃபஸ்ட் ரேங்க் கொண்டு வரணும். அது யார் கையில் இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா வந்து எங்கள் ஜென்ரேஷன் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இது எங்களுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து வந்து நீங்கள் தான், அடுத்த ஜென்ரேஷன்றது நீங்கள் தான். இப்போ இந்தியா யார் கையில் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் ஒரு 10 இயர்ஸில் நீங்கள் பெருசாகிடுவீங்க இல்லையா. 17 ஏஜ் முடிச்சு காலேஜுக்குலாம் போயிடுவீங்க நீங்கள். ஸோ அப்போ காலேஜ் போயிட்டீங்கன்னா அப்போ இந்தியா யார் கையில் இருக்கும், இந்த சொசைட்டியே நீங்கள் தான், உங்கள் கையில் தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ மிஸ்ஸு சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபின்லாண்டில் என்னென்ன நல்ல பாயிண்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னு, அது எல்லாமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். என்னது, பர்சனல் ஃப்ரீடம், அப்புறம் வந்து கரப்ஷன் கம்மியாக இருக்குது, க்ரைம் கம்மியாக இருக்குது, கவர்மெண்ட் நல்லா செயல்படுது. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஒரு புவர் பீப்புளே இங்கே கிடையாதான், நல்ல அடுத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களாம். ஸோ இது மாதிரி எல்லாம் பார்த்தோம் இல்லையா. இது எல்லாமே நீங்கள் ஃப்யூச்சரில் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்தியா எங்கே வந்துடும், கண்டிப்பாக அந்த ஹாப்பியஸ்ட் கண்ட்ரியில் ஃபஸ்ட் ரேங்க் வந்துடும். அது யார் கையில் இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால தான் மிஸ் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு வருத்தமாக தான் இருக்குது தெரிஞ்சுக்க, 139 ரேங்க்கில் இருக்குதுன்னு. பட் வந்து கூடிய சீக்கிரம் ஒரு 10 இயர்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் எல்லாம் சேர்ந்து தான் அடுத்த ஜென்ரேஷன், நம்ம இந்தியன் சொசைட்டி நீங்கள் தான் இனிமே. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம இந்தியாவை வந்து ஃபஸ்ட் ரேங்க்கு கொண்டு வரணும், சரிங்களா. ஸோ வந்து நிறையா கண்ட்ரிஸ் வந்து கீழேருந்து மேலே வந்துட்டாங்களாம், பின்னாடி பின்தங்கி இருந்தவங்களும் வந்து மேலே வந்துட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ அதில் என்னது அப்படின்னா யூகே, அதாவது யுனைடெட் கிங்டம், லண்டன் சொல்கிறோம் இல்லையா,
அது வந்து போன இயர் 17th ரேங்க்கில் இருந்துச்சான். இந்த வருஷம் வந்து 13th ரேங்க் வந்துருச்சான். ஒரு 4 ரேங்க் முன்னாடி வந்துருச்சு இல்லையா? ஸோ அது மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி வந்துடணும். ஸோ வந்து ரொம்ப அன்ஹாப்பி, நம்மளுக்கும் இன்னும் பின்தங்கி இருக்காங்க இல்லையா? நம்ம வந்து 139. ஸோ நம்மளுக்கு அப்புறம் ஒரு 10 கண்ட்ரி இருக்காங்க இல்லையா? ஸோ நம்மளோட இன்னும் ரொம்ப அன்ஹாப்பியாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா, லாஸ்ட் ரேங்க் எடுத்துருக்கிறது வந்து ஆப்கானிஸ்தானா. ஆப்கானிஸ்தான் ஒரு கண்ட்ரி இருக்கு இல்லையா? அது வந்து ரொம்ப அங்கே எப்படி சொல்கிறது, ஒரு ஜெயில் மாதிரி, ஒரு ப்ரிசன் மாதிரியான வாழ்க்கை தான் அங்கே வாழ்வாங்க. ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க அங்கே லைஃப் வாழ்கிறதே. அதனால் அங்கே இருக்க பீப்புள் வந்து ரொம்ப அன்ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு பின்னாடி இருக்க கண்ட்ரி தான் இந்த ஆப்கானிஸ்தான், ரவாண்டா, பொட்சவனா, ஜிம்பாவே அப்படின்னு சொல்லி சில நாடுகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்மளோட இன்னும் பின்தங்கி இருக்காங்க, நம்மளுக்கு பின்னாடி இருக்காங்க. ஸோ நம்மளோட என்னவா இன்னும் அன்ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம இந்தியா வந்து இன்னும் ரேங்க்கில் பின்னாடி போகலாமா? இல்லை, இன்னும் பின்னாடி போகக்கூடாது இல்லையா? நம்ம வந்து இன்னும் பெட்டராக தான் வரணும். அப்புறம் இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்மோஸ்ட் 22 கண்ட்ரிஸ் வந்து இன்னும் டெவலப் ஆகிருக்காங்களாம். போன வாட்டி இருந்த ரேங்க்கோட இப்போ ரேங்க் நல்ல ரேங்காக வந்திருக்கு அப்படின்றாங்க, முன்னாடி வந்திருக்காங்க அப்படின்றாங்க. அதில் ஒன்று என்ன தான், சைனா. ஸோ சைனா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப பாதிக்கப்பட்டது இந்த கொரோனா பேண்டமிக்கில் யார்? சைனா தான் இல்லையா? சைனா கண்ட்ரி தான், அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு கொரோனா. ரொம்ப பாதிக்கப்பட்டது இந்த சைனா தான். பட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கொரோனா பேண்டமிக்லேயும் சைனா 94th ரேங்க்லேருந்து 84th ரேங்க் வந்துச்சான். 10 ரேங்க் முன்னாடி வந்துருச்சான். அப்போ சைனானாலே இவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் பண்ண முடியாதா? கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்தியாவில் இருக்க எல்லாத்தையும் மாற்றி எதெல்லாம் தேவையில்லையோ நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி நம்ம இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு 10 ரேங்காக முன்னாடி கொண்டு வந்து கண்டிப்பாக ஒரு 10-20 இயர்ஸில் ஃபஸ்ட்டு ரேங்காக கொண்டு வரணும். சரிங்களா? அதுக்கு தான் மிஸ் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். சரிங்களா? இது மைண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்தியாவே வந்து என்ன ஒரு நல்ல ரேங்க்கு நம்ம கொண்டு வரணும், ரொம்ப ஹாப்பியான கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பேர் வாங்கி தரணும். சரிங்களா? ஸோ இதோட இந்த ஜிகே இன்ஃபர்மேஷன் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் நாலேஜ் இன்ஃபர்மேஷன். நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கணுன்றக்காக தான் மிஸ் இது சொன்னேன். இது உங்களுக்கு எக்ஸாமுக்கு கிடையாது. ஸோ இது உங்கள் மைண்டில் நீங்கள் வச்சுக்கிட்டு இந்தியா வந்து ஒரு நல்ல நாடாக நீங்கள் மாற்றி காமிக்கணும். உங்கள் கையில் தான் இப்போ இந்தியா இருக்குது. ஒரு 10 இயர்ஸில் நீங்கள் தான் இந்தியா வந்து நல்லா கொண்டு வர போகிறீங்க. சரிங்களா? ஸோ இதோட இந்த ஜிகே ஃபினிஷ் ஆகுது. இப்போ நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். கிளாஸ் பார்க்கலாம், கொஷின் ஆன்சர் பார்க்கலாம். ஸோ லெசன் 3 கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். லெசன் 3 என்னது? மேட்டர் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ மேட்டர் அப்படின்னா என்னது? நம்ம சுற்றி இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்டுமே என்ன தான்? மேட்டர் தான். ஈவன் நம்ம ஹியூமன் பாடி கூட என்ன தான்? மேட்டர் தான். ஸோ எல்லாமே, எல்லா பொருள் நம்ம வச்சுருக்க, நம்ம இப்போ ஸ்கூலில் வந்தீங்கன்னா பிளாக் போர்ட், சேர், பெஞ்சஸ், நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த பென்சில் பாக்ஸ், பேக், புக்ஸ் எல்லாமே என்னது? மேட்டர் தான். ஸோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்டும் மேட்டர் தான். ஸோ இந்த எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரே மாதிரி இருக்குமா? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா இல்லை, வேறுபடும் இல்லையா? வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதான் என்ன அப்படின்னு நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இந்த கொஷின் ஆன்சர்ஸ் த்ரூ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், ஸ்ப்ளிட் த மாலிக்யூல்ஸ் இன்டூ ஆட்டம்ஸ். ஸோ ஆட்டம்னா என்ன, மாலிக்யூல்ஸ்னால் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் இல்லையா? ஸோ வந்து எல்லா மேட்டர்லேயும் நிறைய குட்டி குட்டி குட்டியாக நிறையா மாலிக்யூல்ஸ் இருக்கும். ஸோ வந்து அந்த மாலிக்யூல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அது நல்லா அட்டாச் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது சாலிட், அதுக்கு தான் ஷேப் இருக்கும். அது அட்டாச் ஆகாமல் கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு அப்படின்னா அது லிக்விட், தண்ணியாக ஃப்ளோ ஆகுது பார்த்தீங்களா, வாட்டர்லாம். அதுவே ரொம்ப தூரமாக இருந்துச்சு, ஒரு மாலிக்யூல் இன்னொரு மாலிக்யூல் ரொம்ப தூரமாக இருந்துச்சுன்னா அது என்னது? கேஸ், ஏராக இருக்குது. சரிங்களா? ஸோ வந்து இதுதான் அந்த 3 ஸ்டேட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஸோ வந்து எல்லா மேட்டர்லேயும் மாலிக்யூல்ஸ் இருக்கும். அந்த மாலிக்யூல்ஸ்குள்ளே குட்டி குட்டி ஆட்டம்ஸ் இருக்கும். சரிங்களா? இந்த மேட்டர்லேயே ரொம்ப ஸ்மால் பார்ட்டிக்கல் என்னது? ஆட்டம் தான். ஒரு குரூப் ஆஃப் ஆட்டம் சேர்ந்துச்சுன்னா ஒரு மாலிக்யூல், ஒரு குரூப் ஆஃப் மாலிக்யூல் சேர்ந்துச்சுன்னா ஒரு மேட்டர். சரிங்களா? அப்போ வந்து இந்த மேட்டரில் நிறைய மாலிக்யூல்ஸ் இருக்கும். அந்த மாலிக்யூல்ஸ் வந்து ரொம்ப ஒட்டி நெருக்க ஒட்டி இருந்துச்சுன்னா அது சாலிட், அதுக்கு நல்ல ஷேப் இருக்கும். இப்போ நம்ம சேர், பேக், புக்கெல்லாம் சொன்னோம் இல்லையா, அதுக்கு ஷேப் இருக்குது இல்லையா? ஷேப்பும் இருக்குது, வெயிட்டும் இருக்குது. ஸோ அதனால் வந்து அது என்னது? சாலிட் அப்படின்வாங்க. அதுவே இந்த மாலிக்யூல்ஸ் கொஞ்சம் விலகி இருந்துச்சு, கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு, ஒன்று ஒட்டலை அப்படின்னா அது என்னது? லிக்விட். வாட்டர், மில்க், ஆயில் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஃப்ளோ ஆகுது இல்லையா, அது எல்லாமே லிக்விடுவாங்க. அதில் வந்து ஏன் அப்படி லிக்விடாக இருக்குது? ஏன்னா அதில் மாலிக்யூல் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது ஒன்றோட ஒன்று. இதுவே ரொம்ப தள்ளி இருந்துச்சுன்னா, ஒரு மாலிக்யூலுக்கும் இன்னொரு மாலிக்யூல் ரொம்ப தூரமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகுது? அதான் கேஸ். சரிங்களா? கேஸ் ஸ்டேட். ஸோ வந்து அப்படியே காற்றுல ஸ்ப்ரெட் ஆகிடுது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஷேப்பும் இருக்காது, வெயிட் கம்மியாக இருக்கும், பட் ஷேப் இருக்காது. அது வந்து எங்கே போனாலும் ஃபில் ஆயிரும் இல்லையா? நம்ம அதை வந்து ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை நம்ம ரிலீஸ் பண்ணி ஒரு பெரிய ஸ்பேஸ்லையும் விட்டுறலாம் இல்லையா? அதனால தான் அதோட மாலிக்யூல்ஸ் வந்து ரொம்ப தூரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 2-3 ஆட்டம்ஸ் சேர்ந்தால் ஒரு மாலிக்யூல் நான் சொன்னேன் இல்லையா? இந்த எக்ஸாம்பிளில் உங்களுக்கு புரியும் பாருங்கள். கீழே ஆன்சர் பாருங்கள், H2O அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? ஸோ ஒரு H அப்படின்றது ஒரு ஆட்டம், ஒரு O அப்படின்றது ஒரு ஆட்டம்.
ஸோ அது 2-3 சேர்ந்தால் தான் ஒரு மாலிக்யூல் வரும். ஸோ வந்து சிங்கிளாக இருந்தால் அது ஆட்டம், 2-3 சேர்ந்துச்சு அப்படின்னா மாலிக்யூல். அது அந்த மாலிக்யூல் நிறையா சேர்ந்துச்சு அப்படின்னா தான் மேட்டர் வரும். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, இந்த H2Oன்றது ஒரு மாலிக்யூல் சேர்ந்து இருக்கு இல்லையா? ஸோ அது ஒரு மாலிக்யூல். அதை வந்து தனித்தனியாக பிரிக்க சொல்கிறாங்க, ஆட்டமாக பிரித்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மேலே பாருங்கள் H2O. H2Oனா என்னது? வாட்டர். வாட்டரோட சயின்டிஃபிக் ஃபார்முலா தான் H2O. ஸோ அதை எப்படி பிரிக்கலாம்? H2 அப்படின்னா 2 ஹைட்ரோஜன் ஆட்டம் இருக்குது. Hனா ஹைட்ரோஜன், அப்போ தான் தனியாக பிரிச்சுக்கலாம். 2H, ஆக்சிஜன் ஒரு ஆட்டம் தான் இருக்குது இல்லையா? ஸோ ப்ளஸ் ஒரு O. ஸோ ஒரு ஆக்சிஜன் ஆட்டம், 2 ஹைட்ரோஜன் ஆட்டம் இருக்குது, அதை தனியாக பிரிச்சுட்டோம். கீழே இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், CO2 அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு தான் CO2 அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பாருங்கள், ஒரு கார்பன் ஆட்டம் இருக்குது, 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. அப்போ அதை பிரிச்சிடலாமா? கார்பன் ஆட்டம் 1 ப்ளஸ் 2 ஆக்சிஜன் ஆட்டம் அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க. அதான் C+2O அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ ஒரு மாலிக்யூலாக இருக்கிறத ஆட்டமாக நம்ம செப்பரேட் பண்ணணும், தனித்தனியாக செப்பரேட் பண்ணணும்னா இப்படி தான் செப்பரேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ வந்து சேமாக இருக்க ஆட்டம் வந்து நம்ம தனியாக எடுத்துக்கணும், வேறு டிஃப்ரெண்ட் ஆட்டம் வந்து தனியாக எடுத்துக்கணும். அப்படி தான் இங்கே பிரிச்சிருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம செகண்ட் ஒன் பார்க்கலாம். வாட் ஆர் மாலிக்யூல்ஸ்? ஸோ இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள், மாலிக்யூல்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாலிக்யூல்ஸ் ஆர் வெரி ஸ்மால் பார்ட்டிகல்ஸ். அது வந்து ரொம்ப ஸ்மாலான பார்ட்டிக்கல். எதில் இருக்கும்? எல்லா மேட்டர்லேயும் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேர்ட் ஒன், வாட் இஸ் இன்டர்மாலிகுலார் ஸ்பேஸ்? ஸோ இன்டர்மாலிகுலார் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், த ஸ்பேஸ் பிட்வீன் த மாலிக்யூல்ஸ் இஸ் நோன் அஸ் த இன்டர்மாலிகுலார் ஸ்பேஸ். ஸோ நான் லிக்விட் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு சாலிடில் மோஸ்ட்லி அவ்வளோ இன்டர்மாலிகுலார் ஸ்பேஸ் நம்ம மெஷர் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாம் நெருக்கி தான் இருக்கும் இல்லையா, ஒட்டி ஒட்டி தான் இருக்கும். பட் லிக்விடில் நான் என்ன சொன்னேன், அந்த மாலிக்யூல்ஸ் வந்து ஒன்றை விட ஒன்று கொஞ்சம் தள்ளி இருக்கும் அப்படின்னேன். கேஸில் ரொம்ப தூரமாக இருக்கும் இல்லையா? ஸோ வந்து அப்போ ஒரு மாலிக்யூலுக்கும் இன்னொரு மாலிக்யூலுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, ஏன்னா அது கொஞ்சம் தள்ளி தள்ளி தானே இருக்குது, கொஞ்சம் ஃபாரவேயாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஒரு மாலிக்யூலுக்கும் இன்னொரு மாலிக்யூலுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ், கொஞ்சம் தூரம் இருக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸை தான் என்னென்னு சொல்கிறாங்களாம், இன்டர் மாலிகுலார் ஸ்பேஸ் அப்படின்றாங்க. இது என்னது? ஒரு மாலிக்யூலுக்கும் இன்னொரு மாலிக்யூலுக்கும் உள்ள நடுவில் டிஸ்டன்ஸ், அந்த இடைவெளியை தான் என்னென்னு சொல்கிறாங்க, இன்டர் மாலிகுலார் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன், வாட் இஸ் மேட்டர்? மேட்டர்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எனிதிங் தட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் வெயிட் இஸ் கால்ட் மேட்டர். ஸோ எந்த ஒரு பொருள் வந்து ஒரு ஸ்பேஸை, அதாவது ஒரு இடத்த வந்து ஆக்குபை பண்ணிக்குதோ, அந்த இடத்த வந்து எடுத்துக்குதோ, அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வெயிட் இருந்துச்சு அப்படின்னா என்னது, அதை மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாலிட், லிக்விட், கேஸ் எல்லாத்துக்குமே வெயிட் இருக்கும் இல்லையா? ஈவன் கேஸ்க்கு கூட ஒரு பலூன் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ வந்து ஈவன் கேஸ்க்கு கூட என்னது, ஒரு வெயிட் இருக்குது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஸ்டிக்கில் வந்து ஒரு பலூனில் நீங்கள் ஏர் ஃபில் பண்ணி நீங்கள் டைப் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு இதில் எம்டி பலூன் டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஏர் ஃபில் பண்ணியிருக்க பலூன் வந்து கீழே வந்துடும், ஏன்னா அது வெயிட் இருக்கும். ஏர் இல்லாத பலூன் வந்து மேலே போயிடும், ஏன்னா அது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அப்போ வந்து ஏருக்கும் வெயிட் இருக்குது. ஸோ வந்து மூணுக்குமே, கேஸ், அப்புறம் லிக்விட், அப்புறம் சாலிட், மூணுக்குமே வெயிட் இருக்கும். மூணுமே என்ன பண்ணும், ஒரு ஸ்பேஸை வந்து ஒரு இடத்த ஆக்குபை பண்ணும். ஸோ அதனால் இது எல்லாமே என்ன தான், மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த் ஒன், டிஃபைன் ஆட்டம். ஆட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆட்டம் இஸ் அ வெரி ஸ்மால் பார்ட்டிக்கல். ஸோ ஆட்டம் வந்து ரொம்ப ஒரு ஸ்மாலஸ்டான பார்ட்டிக்கல். ஸோ வந்து ஒரு மேட்டர்லேயே ஸ்மாலஸ்ட் யூனிட் எது அப்படின்னா ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். சிக்ஸ்த் ஒன், வாட் ஆர் த 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்? ஸோ மேட்டரோட 3 ஸ்டேட்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சாலிட், லிக்விட், கேஸ். ஸோ இது நம்ம சிங்கிள் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்த்துடலாம். வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது வாட்டராக இருக்கும்போது லிக்விடாக இருக்குது, அது வந்து லிக்விட் ஸ்டேட். அதுவே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம், ஃப்ரீஸ் பண்ணிட்டோம், கூல் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், அது ஐஸாக மாறிடும் இல்லையா? ஸோ அந்த ஐஸ் தான் சாலிட் ஸ்டேட். அந்த வாட்டரை நம்ம பாயில் பண்ணோம் அப்படின்னா என்னாகும், அது அப்படியே அந்த வாட்டர் வேப்பராக மேலே அந்த ஆவி மாதிரி வரும் பார்த்தீங்களா, ஒயிட் கலரில் ஸ்மோக் மாதிரி. ஸோ அதான் வந்து வாட்டர் வேப்பர். ஸோ அது வந்து கேஷியஸ் ஸ்டேட். ஸோ வாட்டர்லேயே நம்ம சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ் பார்க்கலாம். ஐஸ் க்யூப் வந்து சாலிட், வாட்டர் லிக்விட், வாட்டர் வேப்பர், கேஸ். ஸோ இந்த ஒரு வாட்டர் எக்ஸாம்பிள் வச்சே நம்ம அந்த 3 ஸ்டேட்ஸ் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இதான் அந்த 3 ஸ்டேட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 7th ஒன், why do solids have definite shape? சாலிட்ஸ்க்கு வந்து ஏன் அந்த ஷேப் இருக்குது, எக்ஸாக்ட் ஷேப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே. நம்ம கண்ணால் பார்க்கும்போதே கரெக்டாக கண்டுபிடிச்சிரும் இல்லையா? இப்போ சேர் ஷேப்புக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை பார்த்தோன்னே இதான் சேர்னு சொல்கிறோம். எப்படி? அதோட ஷேப்பை வச்சு. ஒரு டேபிளுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப் இருக்கும், ஒரு பெஞ்சுக்கு ஒரு ஷேப் இருக்கும், புக்குக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப் இருக்கும், நம்ம பேக்கு ஒரு ஷேப் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஷேப் இருக்கு இல்லையா? இது எல்லாமே சாலிட் தான். சாலிடுக்கு ஏன் ஷேப் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள். இன் சாலிட் த மாலிக்யூல்ஸ் ஆர் க்ளோஸ்லி பேக்ட், ஸோ தே ஹாவ் டெஃபினேட் ஷேப்.
ஏன்னா அந்த உள்ளே இருக்க மாலிக்யூல்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குமா, ஒன்றோட ஒன்று ஒட்டி அப்படியே க்ளோஸாக இருக்கனால தான் அதுக்கு ஷேப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 8th ஒன், மென்ஷன் எனி 4 சாலிட்ஸ். ஏதாவது சாலிட்ஸோட 4 எக்ஸாம்பிள்ஸ் கேட்குறாங்க. ஸோ டைமண்ட், கோல்டு, சாக் அண்ட் பெஞ்ச். ஸோ டைமண்ட்ன்றது வைரக்கல் அப்படின்னு இல்லையா, ஜுவல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பதிச்சிருப்பாங்க அந்த கல்லை, அந்த வைரக்கல் தான் டைமண்ட். கோல்டு தங்கம் அப்படின்ற இல்லையா, தங்க நகையெல்லாம் அம்மாலாம் போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அதான் கோல்டு அப்படின்வாங்க. சாக் மிஸ் யூஸ் பண்ணுறாங்களே பிளாக் போர்டில் ரைட் பண்ணும்போது சாப்பீஸ், ஸோ அந்த சாக். நெக்ஸ்ட் பெஞ்ச், நீங்கள் வந்து ஸ்கூலில் வரும்போது எதில் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் பெஞ்சில் தான் அதில் தான் உட்காந்துருப்பீங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து அந்த பெஞ்சும் சாலிட் தான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 9th ஒன், மென்ஷன் சம் லிக்விட்ஸ். இப்போ லிக்விட்ஸ்க்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கேட்குறாங்க. சாலிடுக்கு பார்த்துட்டோம், இப்போ லிக்விடுக்கு எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. என்னென்ன கொடுத்துருக்கு, பெட்ரோல், கிரோசின், ஜூஸ், ஹனி, பிளட் அண்ட் மில்க். ஸோ பெட்ரோல் வந்து ஃபியூவல் இல்லையா, நம்ம வண்டியிலலாம் போடுவோம் இல்லையா, அப்பா வண்டியில் போடுவாங்க பெட்ரோல்னு சொல்லி பெட்ரோல் பங்க்கில் கூட்டி போயிட்டு. கிரோசின் அப்படின்னா மண்ணெண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து ப்ளூ கலரில் இருக்கும், ரேஷன் ஷாப்லலாம் கொடுப்பாங்க. கிரோசின் பேர்னிங்காக தான் யூஸ் ஆகுது, ஃபியூவலாக யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஜூஸ், நம்ம ஃப்ரூட் ஜூஸ் ட்ரிங்க் பண்ணுறோம் இல்லையா, ஆப்பிள் ஜூஸ், போமோகிரானட் ஜூஸ் அப்படின்னு சொல்லி, அந்த ஜூஸும் லிக்விட் தான். ஹனி தேனும் லிக்விட் ஃபார்மேட்லாம் இருக்கும். பிளட் நம்ம உடம்புல விடுற அந்த பிளட், அந்த ரத்தம் இருக்கு இல்லையா, அதுவும் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும், லிக்விட் ஃபார்மேட்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மில்க், நம்ம குடிக்கிற பால் வந்து என்ன ஃபார்மில் இருக்குது, லிக்விட் ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 10th ஒன், மென்ஷன் சம் கேஸஸ். ஸோ நம்ம சாலிட் பார்த்துட்டோம், லிக்விட் பார்த்துட்டோம், இப்போ கேஸஸோட எக்ஸாம்பிள்ஸ் கேட்குறாங்க. ஸோ அது என்னென்ன, குளோரின், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரோஜன் அண்ட் நைட்ரோஜன். ஸோ வந்து இது எல்லாமே கேஸஸ் இல்லையா. ஸோ வந்து இந்த ஆக்சிஜன் நம்ம ப்ரீத் பண்ணுற ஆக்சிஜன் என்னது, அது ஒரு கேஸ். நம்ம இன்ஹேல் பண்ணுற ஆக்சிஜனும் ஒரு கேஸ் தான், நம்ம எக்ஸேல் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடும் ஒரு கேஸ் தான். சரிங்களா. ஸோ இதுதான் கேஸஸோட எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 11th ஒன், மென்ஷன் சம் சாஃப்ட் மேட்டர்ஸ். ஸோ மேட்டர்லே சாஃப்டாக இருக்கக்கூடிய மேட்டர் இருக்குது, அது என்னென்ன அப்படின்னு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள், காட்டன், வெல்வெட், ஃப்ளார். ஸோ காட்டன் துணி நம்ம போட்டுக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த காட்டன் துணி எப்படி இருக்கும், நல்லா லைட் வெயிட்டாக சாஃப்டாக இருக்கும் இல்லையா, அதனால தான் சம்மரில் நம்ம எந்த ட்ரெஸ் வேர் பண்ணுறோம், இந்த காட்டன் ட்ரெஸ் வேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வெல்வெட். வெல்வெட்டுன்றது ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் தான், அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா. ஸோ அந்த ட்ரெஸ் மெட்டீரியலும் சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃப்ளார், அதாவது பூ. ஒரு பூவை நீங்கள் டச் பண்ணி பார்த்துருக்கீங்களா, ரொம்ப சாஃப்டாக மென்மையாக இருக்கும் இல்லையா, ஸோ அதுவும் ஒரு சாஃப்ட் மேட்டர். 12th ஒன், மென்ஷன் சம் டிரான்ஸ்பரண்ட் மேட்டர். டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த ஒரு பொருளில் வந்து லைட் பாஸ் ஆகுதோ அதான் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்வாங்க. இப்போ விண்டோவில் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, எல்லார் வீட்லேயும் விண்டோ இருக்கு இல்லையா, அந்த விண்டோவில் கிளாஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கிளாஸில் வந்து வெளியிலேருந்து லைட் உள்ளே பாஸ் ஆகும் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் நம்ம உள்ளே இருந்தே வெளியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அது மாதிரியான மெட்டீரியல்ஸ் தான் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்வாங்க. ஒரு சைட்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட் சைடில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்பரண்ட் மேட்டர் அப்படின்வாங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், ஆன்சர் பாருங்கள், கிளாஸ், பிளாஸ்டிக், மைக்கா அண்ட் பாலித்தீன். ஸோ வந்து ஆப்வியஸாக கிளாஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும் இல்லையா, ஒரு சைடில் இன்னொரு சைடு பார்க்க முடியும். சில பிளாஸ்டிக், டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக்லையும் நம்ம பார்க்க முடியும். மைக்கா அப்படின்னு ஒரு மினரல் இருக்குது, அதுவும் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக கிளாஸ் மாதிரியே இருக்கும், அதுலேயே நம்ம பார்க்க முடியும். பாலித்தீன், ஸோ பாலித்தீன் கவர்லாம் இருக்கு இல்லையா, கெமிக்கல் யூஸ் பண்ணி நம்ம பாலித்தீன் கவர்லாம் யூஸ் பண்ணுறோம், அதுவும் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நம்ம 3rd லெசன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 4th லெசனுக்கு மூவ் ஆன் பண்ணுறோம். ஸோ 4th லெசன் என்னது, ஏர், வாட்டர் அண்ட் வெதர். 4th லெசன் என்னது, ஏர், வாட்டர் அண்ட் வெதர். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் லேண்ட் ப்ரீஸ். ஆன்சர் பாருங்கள், த விண்ட் ப்ளோயிங் ஃப்ரம் த லேண்ட் இஸ் கால் லேண்ட் ப்ரீஸ். ஸோ என்ன ஆகுதுன்னா, இது எந்த டைமில் வரும், நைட் டைமில் இல்லையா. நான் எப்போவுமே என்ன ஆகும் அப்படின்னா, ஹீட்டாக இருந்தாலும் சரி, கூலாக ஒரு கூல்னஸாக இருந்தாலும் சரி, லேண்டு வந்து சீக்கிரம் ஹீட் ஆயிரும், சீக்கிரம் கூல் ஆயிரும். பட் வாட்டர் வந்து லேட்டாக தான் ஹீட் ஆகும், லேட்டாக தான் கூல் ஆகும் லேண்டை கம்பேர் பண்ணும்போது. அப்போ நைட் டைமில் அந்த கிளைமேட்லாம் கூலிங்காக இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ லேண்டு வந்து ஈஸியாக கூல் ஆயிரும். ஆனால் வந்து சீ வந்து அவ்வளோ ஈஸியாக கூல் ஆகாது. அப்போ என்ன ஆகும்னா, அந்த லேண்டில் இருக்க அந்த கூல் விண்டு வந்து அப்படியே சீ பக்கம் போகும். ஸோ அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, லேண்ட் ப்ரீஸ் அப்படின்றாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். செகண்ட் ஒன், வாட் இஸ் சீ ப்ரீஸ். ஸோ ஆன்சர் பாருங்கள், த விண்ட் ப்ளோயிங் ஃப்ரம் த சீ இஸ் கால் சீ ப்ரீஸ். ஸோ நைட் டைமில் விண்டு எங்கேருந்து எங்கே போகும், லேண்டில் இருக்கக்கூடிய கூலிங் விண்டு வந்து சீக்கு போகும். இதுவே மார்னிங் டைமில் வந்து சீ தான் கூலிங்காக இருக்கும்,
லேண்ட் வந்து ஈஸியாக ஹாட் ஆயிரும் சன்லைட்டில். ஸோ அப்போ சீல இருக்கக்கூடிய அந்த கூல் விண்டு வந்து லேண்டை நோக்கி வரும். ஸோ அப்போ சீலேருந்து லேண்டுக்கு இந்த கூல் விண்டு வருது பார்த்தீங்களா, அதை தான் சீ ப்ரீஸ் அப்படின்வாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேர்ட் ஒன், வை ஆர் த டேஸ் ஹாட் இன் சம்மர்? சம்மர் சீசன்னா கோடை காலம் அப்படின்றோம் இல்லையா. இப்போ நம்ம வந்து கோடை காலத்தில் வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் ஏப்ரல் வந்தாவே சம்மர் தான். ஸோ வந்து சம்மர் சீசனில் ஏன் வந்து ரொம்ப ஹாட்டாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். டியூரிங் சம்மர் த சன் இஸ் டைரக்ட்லி ஓவர் த ஹெட், ஸோ த டேஸ் ஆர் ஹாட் இன் சம்மர். சம்மர் சீசனில் சன் வந்து நம்ம ஏர்த்தோட டேரெக்டாக ஹெட் பொசிஷனில் மேலே இருக்குமா எக்ஸாக்டாக. அதனால தான் உச்சி வெயில் அப்படின்னு வாங்கலையா, நல்லா வந்து தலைக்கு மேலே அடிக்கும் வெயில். ஸோ நல்லா ஃபோர்ஸாக அடிக்கும், அது பக்கத்தில் இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ அதனால தான் அந்த டைமில் வந்து சம்மர் டேஸில் வந்து ரொம்ப அந்த டேஸ் ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன், எக்ஸ்பிளைன் கண்டென்சேஷன். கண்டென்சேஷன்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. த சேஞ்ச் ஆஃப் வாட்டர் வேப்பர் பேக் இன்டு வாட்டர் இஸ் கால்ட் கண்டென்சேஷன். இதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருப்போம் இல்லையா. என்னது, நல்லா வாட்டரை பாயில் பண்ணிவிட்டு அதை ஒரு கிளாஸில் எடுத்துக்கணும். அந்த பாயில் வாட்டரை அது மேலே ஒரு பிளேட்டால் கவர் பண்ணி மேலே ஐஸ் க்யூப்ஸ் வச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், அந்த ஐஸ் க்யூப்ஸோட கூலிங்கால் அந்த உள்ளே அந்த பாயில்டு வாட்டர் இருக்கும் இல்லையா, அதில் வந்து அந்த வாட்டர் வேப்பர் மேலே வரும். பட் மேலே அந்த பிளேட்டில் ஐஸ் க்யூப்ஸ் இருக்கனால அதை டச் பண்ணி அப்படியே இந்த கூலிங்கில் மறுபடியும் வாட்டர் ட்ராப்லெட்ஸாக மாறி உள்ளே அந்த கிளாஸில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும். நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் ஃபுல்லாக என்ன இருக்கும், வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்கும். அது என்ன அப்படின்னா அந்த பாயில்டு வாட்டர்லேருந்து வந்து அந்த வாட்டர் வேப்பர் அந்த பிளேட்டை டச் பண்ணி, அந்த ஐஸ் க்யூப் இருந்த பிளேட்டை டச் பண்ணி அப்படியே வாட்டர் ட்ராப்லெட்டாக மாறிடும். ஸோ வந்து வாட்டர் வேப்பர் கூல் பண்ணும்போது வாட்டர் ட்ராப்லெட்டாக மாறிடும். அந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்க, கண்டென்சேஷன் அப்படின்றாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபிஃப்த் ஒன், வாட் ஆர் த காசஸ் தட் கான்ட்ரிபியூட் டு இவாப்ரேஷன்? ஸோ இவாப்ரேஷனாக என்னது, ஹீட் பண்ணும்போது வாட்டர் வந்து வாட்டர் வேப்பராக மாறுது இல்லையா, நம்ம பாயில் பண்ணும்போதே நம்ம பார்க்கலாம் வாட்டர் வந்து வாட்டர் வேப்பராக மாறிடும். அந்த ப்ராசஸை தான் இவாப்ரேஷன் அப்படின்வாங்க. ஸோ அது வந்து என்னென்ன ரீசன்ஸ்னால இந்த இவாப்ரேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன், சர்ஃபேஸ். இப்போ நீங்கள் ஒரு நல்ல அகலமான ஒரு பிளேட் எடுத்து அதில் தண்ணி ஊற்றி வச்சிங்க அப்படின்னா அதில் தான் ஃபாஸ்ட்டாக தண்ணி இவாப்ரேட் ஆகும் இல்லையா. இதே நீங்கள் ஒரு ஜக்கில் வச்சு பாருங்கள். நீங்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பிளேட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்மால் ஜக்கில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜக்கில் இருக்கிறது அவ்வளோ ஈஸியாக இவாப்ரேட் ஆகாது, பிளேட்டில் இருக்கிறது ஃபாஸ்ட்டாக இவாப்ரேட் ஆயிரும். ஸோ எந்த அளவுக்கு சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ப்ராடாக இருக்கோ இவாப்ரேஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். செகண்ட் ஒன், ஹியூமிடிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா இவாப்ரேஷன் நடக்காது. ரெய்னி சீசனில் ஆல்ரெடி என்ன ஆகும், ஏரில் வந்து வாட்டர் வேப்பர் இருக்கும் ரெய்னி சீசனில். அப்போ நீங்கள் க்ளோத்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது ட்ரை ஆகுமா, ஆகாது இல்லையா. ஏன்னா ஆல்ரெடி ஏரில் என்ன இருக்குது, வாட்டர் வேப்பர் இருக்குது. ஸோ அது நம்ம க்ளோத்ஸில் இருக்க வாட்டரை வந்து அப்சார்ப் பண்ணாது. இதுவே சம்மர் சீசனில் பாருங்கள், அந்த விண்டெல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கும், அதில் வாட்டர் வேப்பரே இருக்காது. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம க்ளோத்ஸை ட்ரை பண்ண வைக்கும்போது உடனே அந்த ட்ரெஸ்ஸில் இருக்க அந்த வாட்டர் வேப்பர்லாம் இழுத்துக்கும், அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ அதனால் ஹியூமிடிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இவாப்ரேஷன் நடக்காது, கம்மியாக இருந்தால் தான் இவாப்ரேஷன் நடக்கும். நெக்ஸ்ட் ஒன், விண்டி டே. விண்டை வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இவாப்ரேஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ எப்போவுமே இவாப்ரேஷனுக்கு விண்டு தேவை அப்படின்வாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 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 பிளேட்டில் வாட்டர் வச்சு ரூம்குள்ளே வச்சுக்கோங்க. அங்கே விண்டே இருக்கக்கூடாது, ஃபுல்லாக விண்டோஸ்லாம் க்ளோஸ் பண்ணி ரூமில் வச்சுக்கோங்க. ஆஸ் வெல் அஸ் வெளியிலையும் வச்சுருங்க. ஸோ வந்து வெளியில் நல்லா விண்டு அடிக்கும்போது நல்லா இவாப்ரேஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ரூமில் விண்டு இல்லாதனால இவாப்ரேஷன் ஸ்லோவாக நடக்கும், ரொம்ப கம்மியாக நடக்கும். அதே மாதிரி தான் ஃபோர்த் ஒன்று பாருங்கள், டெம்பரேச்சர். ஸோ வெளியில் சன்லைட்டில் நம்ம அந்த பிளேட்டு வச்சோம் அப்படின்னா அந்த சன்லைட்டில் ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் இல்லையா, அப்போ ஃபாஸ்ட்டாக நடக்கும். ரூம்குள்ளே வச்சிங்கன்னா ரூம்குள்ளே சன்லைட் வராது, அப்போ டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் இவாப்ரேஷன் ப்ராசஸ். ஸோ இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். நெக்ஸ்ட்டு சன். ஸோ கண்டிப்பாக சன் இல்லைனா அது இவாப்ரேஷன் நடக்காது இல்லையா. சன்லேருந்து வரக்கூடிய ஹீட்டால் தான் இவாப்ரேஷன் நடக்குது. அப்போ சன் இருந்தால் தான் இவாப்ரேஷன் நடக்கும். நெக்ஸ்ட்டு ரெயின் அதிகமாக இருந்துச்சுன்னா இவாப்ரேஷன் நடக்காது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம முன்னாடி ஹியூமிடிட்டி பார்த்துட்டோம், ஏரில் வாட்டர் வேப்பர் இருக்கும், அப்போ இவாப்ரேஷன் நடக்காது. ரெயின் இல்லைனா தான் இவாப்ரேஷன் நடக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். சிக்ஸ்த் ஒன், ஹவு இஸ் டியூ ஃபார்ம்ட்? ஸோ டியூனா என்னது, அது நீங்கள் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. வின்டர் சீசனில் என்ன ஆகும் அப்படின்னா நைட் டைமில் ரொம்ப கூல் கிளைமேட்டாக இருக்கும் இல்லையா வின்டர் சீசன். அப்போ வந்து இந்த ஏரில் இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் என்ன ஆகும்னா அந்த கூல்னஸில் அப்படியே கண்டென்சேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அது வந்து அந்த வாட்டர் வேப்பர் வாட்டர் ட்ராப்லெட்டாக மாறி வெளியில் இருக்கக்கூடிய அந்த லீவ்ஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் அப்படியே ட்ராப்லெட்டாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அந்த ட்ராப்லெட் தான் என்னென்னு சொல்லுவாங்க, டியூ அப்படின்வாங்க. அது நம்ம லீவ்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ உங்கள் ஆன்சர் பாருங்கள். டியூரிங் நைட் வாட்டர் வேப்பர் இன் த ஏர் நியர் கிராஸ் கெட்ஸ் கூல்ட் அண்ட் ஃபார்ம்ஸ் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஆன் கிராஸ்.
ஸோ இது வந்து மோஸ்ட்லி வின்டர் சீசனில் நடக்கும். ஏன்னா நார்மல் சம்மரில் வந்து நைட் அவ்வளோ ஒன்றும் கூலாக இருக்காது, கொஞ்சம் கூலாக இருக்கும். பட் வின்டர் டைம்லாம் ரொம்ப கூலாக இருக்கும் இல்லையா, அந்த சீசனில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வெளியில் வந்து ஏர்லி மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா லீவ்ஸில் ட்ரீஸ்லாம் வாட்டர் ட்ராப்லெட் இருக்கும். அது ஏன் அப்படின்னா அந்த நைட் கூல்னஸில் வந்து அந்த ஏரில் இருக்க வாட்டர் வேப்பர் வந்து கூலாகி வாட்டர் ட்ராப்லெட்டாக மாறி இருக்கும். அந்த வாட்டர் ட்ராப்லெட்டை தான் டியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 7th one, why do we wear woolen clothes in winter? வின்டர் சீசனில் நம்ம ஏன் woolen clothes வேர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள், we wear woolen clothes in winter to keep us warm. வின்டரில் ரொம்ப வெளியில் கூல் கிளைமேட்டாக இருக்கும் இல்லையா, ரொம்ப குளிரும் நம்மளுக்கு. ஸோ அப்போ நம்ம பாடியை நம்ம வார்மாக வச்சுக்கணும், என்ன பண்ணணும், இது மாதிரி woolen clothes போட்டோம், நிறையா லேயர்ஸ் ஆஃப் woolen clothes போட்டோம்னா நம்ம பாடி வந்து வார்மாக வச்சுருக்கும். சரிங்களா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 8th one, சேஞ்ச் ஆஃப் வெதர் அஃபெக்ட்ஸ் பேர்ட்ஸ். கிவ் அன் எக்ஸாம்பிள். வெதர் சேஞ்ச் ஆச்சு, வெதர் வந்து ரெயின், சம்மர், ரெய்னி, வின்டர்லாம் வருது இல்லையா, இது மாதிரி சேஞ்ச் ஆகும்போது பேர்ட்ஸை வந்து அதை எஃபெக்ட் பண்ணுது, பாதிக்குது அப்படின்றாங்க. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள், சம் பேர்ட்ஸ் மைக்ரேட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர். எக்ஸாம்பிள் ஆர்க்டிக் டர்ன் அப்படின்னு ஒரு பேர்டோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக அது நம்மளுக்கு தெரியும். வின்டர் டைமில் வந்து நிறையா நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் நிறைய டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த பேர்ட்ஸ்லாம் எங்கேருந்துடா வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வேறு கண்ட்ரியோட பேர்டாக இருக்கும், ஃபாரின் பேர்ட்ஸாக இருக்கும். அது ஏன் இங்கே வருது அப்படின்னா, ஃபாரின் கண்ட்ரீஸில் நிறைய கோல்டு கண்ட்ரீஸ் இருக்குது. வின்டர் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும். அந்த கிளைமேட்டை வந்து அந்த பேர்டால் சர்வே பண்ண முடியாது, அந்த கூல்னஸை தாங்க முடியாது. அது என்ன பண்ணும், அதுக்கு விங்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது ஃப்ளை பண்ணியே என்ன பண்ணும், இந்தியாவுக்கு வந்துடும். ஏன்னா இந்தியாவில் வந்து வின்டரில் அவ்வளோ ஒன்றும் ரொம்ப கோல்டாக இருக்காது இல்லையா, ஓரளவுக்கு நார்மலாக வார்மாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அந்த வேறு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்க அந்த டெம்பரேச்சரை கம்பேர் பண்ணும்போது இந்தியா வார்மாக தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணிடும், வின்டர் சீசனில் அது கண்ட்ரியை விட்டுட்டு இங்கே இந்தியாவுக்கு வந்துடும். வின்டர் சீசன் முடிஞ்ச உடனே திரும்ப ரிட்டன் அவங்க அதோட கண்ட்ரிக்கே போயிடும். ஸோ அந்த பேர்டு என்ன பண்ணுது, அந்த குளிர் தாங்க முடியாமல் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகுது இல்லையா. ஸோ கண்டிப்பாக வெதர் வந்து பேர்டோட லைஃப்பை அஃபெக்ட் பண்ணுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 9th one, how are meteorologists able to forecast weather? ஸோ மீட்டியோரலஜிஸ்ட் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க யார், இந்த டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணி மழை வரப்போதா, விண்டு வரப்போதா, இல்லை வந்து வெயில் அதிகமாக அடிக்குமான்னு ஃபைன் பண்ணுவாங்க. ஸோ வந்து அந்த பீப்புள் தான் மீட்டியோரலஜிஸ்ட் அப்படின்வாங்க. ஸோ வெதரை பற்றி ஸ்டடி பண்ணுறவங்க. அவங்க நிறைய டிவைசஸ் அண்ட் டூல்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து மழை பெய்யுமா, இல்லை வந்து வெயில் வருமா, இல்லை க்ளவுடியாக இருக்குமா, இல்லை விண்டு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குமான்னு அவங்க ஃபைன் பண்ணிடுவாங்க. ஃபைன் பண்ணிட்டு தான் நியூஸ் சேனல் பீப்புளுக்கு சொல்லுவாங்க. அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் நியூஸ் முடியும் போது அந்த வானிலை அறிக்கைன்றதை சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இவங்க வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், த மீட்டியோரலஜிஸ்ட் ஸ்டடீஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் வெதர் ஃபோர்காஸ்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ வந்து சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், சில வந்து எக்யூப்மெண்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், வெதர் ஃபோர்காஸ்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு அதெல்லாம் யூஸ் பண்ணி பேரோமீட்டர்னுவாங்க, ஸோ வந்து வெதர் வேணுன்னுவாங்க. ஸோ சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இனிமேல் மழை வரப்போதா, வெயில் அதிகமாக இருக்குமா அப்படின்ற அந்த வெதர் சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் அவங்க ஃபைன் பண்ணி நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க முன்கூட்டியே. ஸோ இதுதான் இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங்கோட இவங்களோட ஒர்க். சரிங்களா, ஸோ வந்து இதோட இந்த செஷன் ஃபினிஷ் ஆகுது. நம்ம 2 லெசன்ஸோட கொஷின் ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் இல்லையா, 2 லெசன்ஸோட நோட் எக்ஸசைஸான கொஷின் ஆன்சர்ஸை பார்த்துட்டோம். இதோட அந்த செஷன் ஃபினிஷ் ஆகுது. ஸோ நல்லா இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.